கற்பூர தீபம். இது ஒரு குடும்ப கதை. அந்த ரயில்வே கிராசிங் சிக்னலில் சிகப்பு விளக்கு எரிவதை பார்த்து நின்ற வாகனங்களுக்கு பின்னால் ஆனந்தும் காரை நிறுத்தினான். அப்போது வெள்ளரி, மாங்காய், அன்னாசி பல துண்டுகளை கூடைகளிலும் பேலத்தின் பைகளிலும் வைத்தபடி சிலர் வாகனங்களை சூழ்ந்து கொண்டு விற்க முயற்சித்தனர். அண்ணா அண்ணா, இந்த கொய்யாப்பழங்களை வாங்கிக்கோங்கண்ணா. அந்த கூட்டத்தில் ஒரு 10-11 வயதை ஒத்த ஒரு சின்ன பெண் பழங்களை கையில் வைத்து விற்று கொண்டிருந்ததை அவன் கவனித்தான். அவள் கருமையான நிறத்தில் இருந்தாலும் பார்க்க லட்சணமாக இருந்தாள். அவள் அணிந்திருக்கும் கிழிந்த அழுக்கான உடைகளுக்கு பதில் நல்ல உடைகளை அணிந்திருந்தால் இன்னும் பார்க்க அழகாக இருந்திருப்பாள் என்று நினைத்தான். கை நிறைய கொய்யா பழங்களை வைத்திருந்தவள் ஆனந்த் பார்ப்பதை கவனித்துவிட்டு அவனுடைய காரின் முன்பக்கம் வந்து நின்று கெஞ்சுகிற தோணியில் கேட்டாள். அண்ணா, கொய்யாப்பழம் வேணுமாண்ணா? இந்தாங்கண்ணா, வாங்கிக்கோங்கண்ணா. வார்த்தைக்கு ஒரு முறை அண்ணா அண்ணா என்று அழைக்கும் அந்த பெண்ணின் குரலில் தெரிந்த கரகரப்பு தோணி அவன் மனதை என்னவோ செய்தது. அவள் முகத்தில் வறுமையின் சிரமங்களை தாண்டி ஏதோ ஒரு மலர்ச்சி தெளிவாக தெரிவது அவன் மனதில் பட்டது. அண்ணா, இந்த பழங்க ரொம்ப சுவையாக இருக்கும் அண்ணா. கிலோ 70 ரூபா தான், வாங்கிக்கோங்கண்ணா. அவனுக்கு அப்போது பழங்கள் வாங்குகின்ற எண்ணம் ஏதுமில்லை. இருந்தாலும் அவள் திரும்ப திரும்ப அண்ணா அண்ணா என்று அழைத்து கேட்பதால் அவளுக்கு ஏதாவது உதவி செய்யலாமே என்று நினைத்தான். எனக்கு பழங்கள் எதுவும் வேண்டாம்மா, இந்த பணத்தை வச்சுக்கோ என்று ஒரு 100 ரூபாய் நோட்டை ஒன்றை எடுத்து கொடுத்தான். அண்ணா, சும்மா பணத்தை மட்டும் கொடுத்துட்டு பழங்களை வாங்காமல் போகுனீங்கன்னா எப்படிங்கண்ணா? இப்போ சாப்பிட்லனாலும் அப்புறமா வீட்டில் போய் சாப்பிடுங்கண்ணா. இல்லைன்னா உங்கள் வீட்டில் அண்ணி குழந்தைங்களாம் சாப்பிட கொடுங்கண்ணா. இந்த கொய்யாப்பழம் ரொம்ப ருசியாக இருக்கும்ண்ணா, பழத்தை வாங்கிக்கோங்கண்ணா. அவனிடம் வெறுமனே பணத்தை மட்டும் வாங்க விரும்பாமல் பழங்களை அவனிடம் விற்க விரும்பினாள். இல்லைம்மா, எனக்கு இப்போ பழம் வாங்குகிற எண்ணம் எதுவும் இல்லை, வேண்டாம். வீட்டில் வேறு நிறையா வாங்கி வச்சுருக்கேன். உனக்கு இந்த பழத்தை விற்றா ஏதாவது 5-10 கமிஷன் கிடைக்கும் இல்லையா? இந்த பழங்களை வேறு யாருக்கிட்டையாவது கொடுத்துட்டு இந்த பணத்தை மட்டும் வாங்கிக்கோ, நான் தரேன். ஆனந்த் அவளிடம் பழங்களை வாங்காமல் திரும்பவும் பணத்தை நீட்டினான். இல்லைண்ணா, இப்போ பணத்தை மட்டும் வாங்கிட்டா அது நான் உங்ககிட்ட இலவசமாகவோ இல்லை கடனாவோ வாங்கின மாதிரி இருக்கும்ண்ணா. ஆனால் நான் வியாபாரம் பண்ணி சம்பாரிச்சிருக்கணும்னு நினைக்கிறேண்ணா. அட பரவாயில்லம்மா, உனக்கு இந்த அண்ணன் செய்கிற உதவியாக நினச்சி வாங்கிக்கோங்கம்மா. வேண்டாண்ணா, தப்பாக நினைக்காதீங்க. ஒரு தடவை இப்படி நான் உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டா தினமும் இது மாதிரி யாராவது கொடுக்க மாட்டாங்களான்னு தோண ஆரம்பிச்சிடும். ஆனால் தினமும் உங்களை மாதிரி யாரும் கொடுக்க மாட்டாங்களேண்ணா. அதனால் நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு இந்த பழங்களை வாங்கிக்கோங்கண்ணா. அதுதான் நீங்கள் எனக்கு செய்கிற உதவியாக இருக்கும். அவள் மிகவும் தெளிவாகவும் உறுதியாகவும் பேசவே அவளுடைய பேச்சில் இருந்த நேர்மையை பார்த்து ஆனந்த் பிரமித்து போனான். குறிப்பாக நான் பிச்சை எடுக்க விரும்பலை என்று சொல்லாமல் சொல்கிறாள் என்று நினைத்தான். நல்லா பேசுறியேம்மா, என்ன படிக்கிற? அவள் பள்ளி விடுமுறை நாட்களில் இந்த வேலையை செய்கிறாள் என்று தான் ஆனந்த் நினைத்தான். இந்த வருஷம் 6ஆம் வகுப்போடு என் படிப்பை நிறுத்திட்டேன். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நான் பள்ளிக்கூடம் போக முடியல. இப்படி பழங்களை விற்றும் வீட்டு வேலைக்கும் போயும் கிடைக்கிற வருமானத்தில் நானும் அம்மாவும் இருக்கோம். என் தம்பியை நான் தான் படிக்க வைக்க போகிறோம். இப்படி எந்த உணர்ச்சியும் காட்டாமல் சாதாரணமாக பேசிக்கொண்டிருந்தவள் ஏதோ நினைவுக்கு வந்தவள் போல வேகமாக, அண்ணா அண்ணா, சிக்னல் போட்டுருவாங்கண்ணா, சீக்கிரம் வாங்கிக்கோங்கண்ணா. இதை விட்டால் எனக்கு வேறு வியாபாரம் ஆகாது. அடுத்த 1 மணி நேரத்துக்கு இந்த லைனில் ரயில் எதுவுமே வராதுண்ணா. அந்த நேரத்தில் எதிர்த்தரப்பில் இருக்கிற டிஃபன் கடையில் போய் தட்டு பாத்திரம்லாம் கழுவ போகணும். இந்தாங்கண்ணா, நேரம் ஆகுது, வாங்கிக்கோங்கண்ணா. சுற்றும் முற்றும் பார்த்தபடி அவள் ஆனந்தை அவசரப்படுத்தினாள். அவளுடைய அவசரத்தை கண்டு அரைமனதோடு பழங்களை வாங்கி கொள்ள நினைத்தவன் அவள் கடைசியாக சொன்னதை கேட்டு அசந்து போய்விட்டான். அவளுக்கு கிடைக்கிற 1 மணி நேரத்தையும் உழைப்பாக மாற்றி சம்பாதிக்க முயற்சிக்கிறாள். கற்பூர புத்தி என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட அறிவு அவளிடம் இருப்பதாக அவன் நினைத்தான். ஆனால் படிக்க வேண்டிய வயதில் படிக்க முடியாமல் தம்பியை படிக்க வைக்க அவள் படுகிற பாட்டை பார்த்து அவனுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. சரி, குடுமா, வாங்கிக்கிறேன். இந்த பணம். உன் பேர் என்ன? தீபா அண்ணா என்றபடியே அவன் கொடுத்த 100 ரூபாய் தாளை மிகுந்த மரியாதையோடு வாங்கி கண்ணில் ஒற்றி கொண்டாள். அப்பொழுது அவள் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சியும் கண்களில் மின்னிய ஒளியையும் பார்க்கும்போது ஒரு ஒளி விளக்கின் பிரகாசத்தை காண்பது போல இருந்தது. ஆனால் விளக்கின் ஒளி எவ்வளவு பிரகாசமாக எரிந்தாலும் அது பகலில் எரியும்போது அதனுடைய வெளிச்சமும் ஜொலிப்பும் வெளியே தெரியாது. அதுபோல இந்த தீபாவின் அறிவும் திறமையும் அவளுடைய வறுமையினால் வெளியே அறியப்படாமல் காற்றில் கரைந்து மறைந்து போகும் கற்பூர தீபமாக ஆகிவிடும் என்று நினைத்தான். அப்போது ரயில்வே சிக்னலில் சிவப்பு விளக்கு பச்சை நிறத்திற்கு மாறியது. ஆனந்த் கனத்த மனதோடு தனது காரை ஸ்டார்ட் செய்து ஓட்ட ஆரம்பித்தான்.
அவன் மெல்ல தலையை திரும்பி மீண்டும் அந்த பெண்ணை பார்த்தான். அந்த பெண் இப்போது ஓரமாக நின்று கையில் எவ்வளவு பணம் சேர்ந்திருக்கிறது என்று எண்ணி பார்த்து கொண்டிருந்தாள்.